ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டிற்கான ஆசீர்வாதத்திற்கான ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பாருங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறோம், இத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முதிர்ந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் ஊழியத்துக்கு வர காரணம், நான் ரட்சிக்கப்பட இன்றைக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாயார் காலையில் எழுந்து நேர் முழங்காலில் நின்று எனக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழக கிறிஸ்தவ குடும்பங்களில் அந்த ஜெபிக்கிற தாய்மார்கள் இல்லை, ஜெபிக்கிற தகப்பன்மார்கள் இல்லை, குறைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது அதிக சமயங்கள் அது உண்மையாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நான் யோசிப்பேன், இன்றைக்கு எங்கள் அம்மா இல்லையே எங்களுக்காக ஜெபிப்பதற்கு, எங்கள் அம்மா இல்லையே இந்த காரியத்துக்காக ஜெபிப்பதற்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் காரணம் என் தாயார் ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைக்கிறவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்று ஒரு வாசகத்தை படிக்கும் பொழுது உண்மைதான். இன்றைக்கு நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஜெப விதைகளும், ஹல்லேலூயா, அது ஒரு நாள் பலன் தரும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க முடியல. பிசாசு பலவிதமான போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து நம் ஜெப தடை செய்கிறான். நம்ம ஜெபித்து விட்டா நம் காரியங்களை மேற்கொள்ளலாம், நம்ம ஜெபித்து விட்டா ஆசீர்வாதத்துக்கு தடைகளை மேற்கொண்டு விடலாம். ஆனால் ஜெபிக்க விடாதபடிக்கு நிறைய போராட்டங்கள். உண்மைதானே? அநேக நேரங்களில் போராட்டங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது ஜெபம் வருகிறதா, வாயில புலம்பல் வருகிறது, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்வதற்கு மாறாக வாயிலிருந்து என்ன வருகிறது, ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் எனக்கு மட்டும். இன்றைக்கு நமக்கு ப்ரெஷர்டாக இருக்கும் போது பாருங்க, நிறைய நேரங்களில் ஸ்ட்ரெஸ், நிறைய மன அழுத்தங்கள், நிறைய பயங்களை பிசாசு கொண்டு வந்து நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறான். இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்க போகிறோம். அநேக நேரங்களில் நம்ம அதை செய்யறதே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வடிவமைப்பத்தில், ஆண்டவருடைய டிசைனில் நாம் எல்லாவற்றையும் நம்ம சுமக்கணும், நம்மளே நம்ம செய்து முடிக்கணும், நம்மளே அழுது அழுது போராடணும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா. இந்த வசனமும் அப்படித்தானே சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். முக்கியமா பெண்கள் இதுல எல்லா போராட்டத்தையும் தலையில் எடுத்து வைத்துக் கொள்கிறது இல்லையா? பிள்ளை சாப்பிடலைன்னா அது ஒரு பாரம், பிள்ளை ஒரு ஃபோன் கால் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணலைன்னா அது ஒரு பாரம். எல்லாவற்றையும் ஒரு பாரமாய் நம்ம தலையில் எடுத்து வைக்க அவசியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல, ஜெபமே வர மாட்டேங்குது. முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நம் பாரத்தை இறக்கி வைக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் உங்களை அழுத்துது, உங்களை ஜெபிக்க விடாம, உங்கள் குடும்பத்திற்காக, உங்க வீட்டுக்கு
அதுக்குள்ள நீங்க இருக்கிற அந்த சமயத்துல உங்களை அழுத்துகிற என்ன காரியமா இருந்தாலும் இன்றைக்கு நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பாரங்களை நான் இறக்கி வைக்கிறேன். எதுவா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கடன் சுமையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய தீராத வியாதியா இருந்தாலும், அது எவ்வளவு முரட்டாட்டமான அது ஒரு பிள்ளையா இருந்தாலும், அந்த கணவர் எவ்வளவு முரடரா இருந்தாலும், ஆண்டவரே எங்கள் பாரங்களை, அந்த பண தேவை எவ்வளவு பெரியதா இருந்தாலும், ஆண்டவரே அந்த நிந்தையான பாதை அது எவ்வளவு பெரிய அந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும், எவ்வளவு இருளா இருந்தாலும், அந்த பாதை எவ்வளவு தனிமையா இருந்தாலும், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இறக்கி வைக்கிறேன், நான் இறக்கி வைக்கிறேன். நான் சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க எங்களை விசாரிக்கிறீங்க, நீங்க மேற்பட்டு கொள்வீராக. என் காரியத்தை நீர் மேற்பட்டு கொள்ளும். சொல்லுங்க, அன்றைக்கு எசேக்கியா ஜெபித்தது போல, என் காரியத்தை நீர் மேற்பட்டு கொள்ளும். ஆண்டவரே நான் கலங்க தேவையில்லை. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக என்னென்ன பாரங்கள் அழுத்துறதோ ஆண்டவரே இதெல்லாம் நீங்க மாற்ற போறீங்கப்பா. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற போறீங்க. இறக்கி வைங்க, இறக்கி வைங்க. உங்கள் இருதயங்கள் லேசாவதாக. உங்களுடைய ஷோல்டர்ஸ்ல இருக்கிற அந்த அழுத்தத்தை இறக்கி வைங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா நான் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறேன். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். உங்களை விசாரிக்கிற தகப்பன், உங்களை தோளின் மீது சுமக்க விரும்புகிற தகப்பன் உங்களிடத்தில் இருக்கிறாரு. நீங்க இறக்கி வைங்க, இறக்கி வைங்க. ஐயோ என்னுடைய அம்மா இருந்தா, எங்க அப்பா இருந்தா, என்னுடைய கணவர் இருந்தா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் உங்களை விசாரிக்க அவர் உங்களோடு இருக்கிறார். இறக்கி வைப்போம். ஆண்டவரே உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் குடும்பத்துக்காக ஜெபிக்க விடாதபடிக்கு கிரியை செய்கிற பிசாசுடைய மற்றொரு தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம சிந்தையை அவன் ஆட்கொள்ளுகிறான். அநேக நேரங்களில் அந்த பிரச்சனையை நம்ம இன்னும் ஃபேஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். பிரச்சனை உண்மையாக நடந்து கூட இருக்காது. ஆனால் இருதயத்தில் அப்படி நடந்துட்டா, இப்படி நடந்துட்டா, ஐயோ என் மகன் ஸ்கூலுக்கு போனானே இன்னும் வரலையே, என்னுடைய கணவர் ஃபோன் பண்ணால் எடுக்கலையே, ஒரே பயம், ஒரே பயம். பயத்தை கொண்டு வந்து, தீல்களை கொண்டு வந்து கலங்க பண்ணுகிற அந்த சிந்தையை அவன் சிதறடிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தையை சிதறடிக்கிற அந்த பிசாசின் கிரியைகள், சிந்தையை கலங்க பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் நம்ம குடும்பத்தில் ஒன்றுமே நடக்கலைனாலும், அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று சொல்லி கண்டினியூஸாக நம்முடைய சிந்தையை அவன் கலங்க பண்ணுகிற பிசாசானவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 26 அதிகாரம், உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் பாருங்களேன். ஏசாயா 26 அதிகாரம் 3 நம்ம வாசிக்கலாமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சமாதானமே இல்லை. இருதயத்தில் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கலக்கம் உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதா? அது உங்களை ஜெபிக்க விடாது. அப்படிதானே? நம்மளால் விடுதலையா ஜெபிக்க முடியாது, நம்ம வேதத்தை வாசிக்க முடியாது, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார விடாத படிக்கு. பாருங்க, நம் பெற்றோரா இருக்கிற நம்ம ஜெபிக்கலன்னா நம்முடைய குடும்பத்துக்காக யார் ஜெபிப்பாங்க? நீங்க யோசித்து பாருங்க. அந்த அன்னாள் அன்னைக்கு ஜெபித்ததுனால பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அது போல மனோவா ஜெபிக்கிறார் தன்னுடைய மனைவியோட, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நடத்தணும். அதே போல மோசேயின் தாய் பாருங்க, ஆண்டவரோடு கனெக்டடாக இருந்ததுனால தான் அந்த பிள்ளையை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் பாருங்க, சாலமோன் நாட்களில் ஒரு தாய் இருந்தாங்க, 2 தாய்கள் இருந்தாங்க.
வேசி தாய்கள் அதில் வந்து சொல்கிறாங்க, இவள் தூக்கத்தில் புரண்டு படுத்ததுனால அவளுடைய பிள்ளையை சாக கொடுத்தாள். பாருங்க, தூங்கினதுனால பிள்ளை அங்கே மரித்து போனது. இன்னைக்கு தூக்கம் பயத்தை கொண்டு வந்து அப்படியே படுக்க வைத்து, படுக்கையிலே உங்களை அழ வைத்து அப்படியே தூங்க வைக்கிறானா, அது ஒரு பிசாசுடைய கிரியை. ஹல்லேலூயா. தூக்கத்தினால பிள்ளை இழந்த ஒரு தாய் அங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எசபேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளுடைய ஆடம்பரங்களும் அவளுடைய வேசித்தனங்கள்னால யெகூ அவளுடைய குமாரர்கள் 70 பேரை ஒரே நாளில், ஆகாபுடைய சந்ததியை ஒரே நாளில் அங்கே சங்கரித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். தாய்மார்கள் நம்ம ரொம்ப முக்கியம், பெற்றோராக இருக்கிற நம்ம ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கும் பொழுது பலவிதமான பயங்களை கொண்டு வருகிற அந்த பிசாசின் கிரியையை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கலக்கங்களை, நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரை குறித்து உங்களிடத்துல நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்கள் சிந்தையை தலையில கை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? அநேக நேரங்களில் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதிர்மறையான யோசனைகள், பயங்கள், திகில்கள், குற்றமான சாட்சிகள், இன்னும் பலவிதமான யோசனைகள். அப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி நினைச்சேன், அப்படி நினைச்சேன், நீங்க நம்ம சொல்றோம்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லாமா? ஆண்டவர், எங்கள் சிந்தையை, எங்கள் மனதை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க விடாத படிக்கு கிரியை செய்கிற சிந்தையை ஆண்டவரே கலங்க பண்ணுகிற, எங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீ எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அல்லவா? அமைதலான வாசஸ்தலங்களில், நிலையான தாபரங்களில் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அல்லவா? ஆண்டவரே, சமாதானம் உள்ள ஆண்டவரே எங்களுடைய வீடாய் இருப்பதாக. தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், தேவையில்லாத பயங்கள், யோசனைகள் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதுமே துதிக்கிறவர்களாய், எங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோராய் எங்களை வைங்கப்பா. எங்கள் சிந்தையை ஒரு விசையா எங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட விடாதபடிக்கு பிசாசு எப்படியெல்லாம் கிரியை செய்யறான்னு பாருங்க. முதலாவது, நம்ம ஜெபிக்கவே விடுறதில்லை, நம்முடைய பாரத்தையே கொண்டு வந்து அழுத்தி விடுகிறான். ரெண்டாவது, நான் சொன்னேன், நம்முடைய சிந்தையை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? வார்த்தையினால. அப்போ வார்த்தைக்கு பாருங்க எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது, எவ்வளோ பவர் இருக்கு, வல்லமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள்னால என்ன பேசுகிறோம்? உருவாக்குற வார்த்தை பேசுகிறோமா? ஐயோ, நீ நாசமாக போயிடுவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, இது நடக்கவே நடக்காது போல, இந்த குடும்பம் உருப்படாது போல, இந்த ஆள் நமக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டார் போல, இப்படியெல்லாம் நம்ம வாயிலிருந்து நம்ம வார்த்தைகளை பேசுகிறோமா? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதில் ஒரு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஆண்டவரும் கவனித்து கொண்டிருக்கிறார், பிசாசும் கவனித்து கொண்டிருக்கிறான். பிசாசுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அன்றைக்கு யோபு வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆண்டவரை குறித்து மறுதலிச்சிட மாட்டானா? ஒரு வார்த்தை ஆண்டவரை குறித்து ஒரு ஏதாவது திட்டி பேசிட மாட்டானா என்று சொல்லி கவனமாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இவ்வெல்லாவற்றிலும் யோபு ஆண்டவரை குறித்து குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, யாருமே பார்க்காத சமயத்தில் நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு எதிர்மறையான வார்த்தைகள். அம்மா ஒரு மெசேஜில் சொன்னாங்க, ஐயோ அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வரும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்த ஹல்லேலூயா, கிருபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது போல, உங்களோட மகன் ஸ்கூல்லேருந்து லேட்டாக வந்துட்டானா, ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, ஏதாவது அடிபட்டுருச்சான்னு தெரியலையே, அப்படி ஆயிடுச்சான்னு தெரியலையே, இன்னும் போனவங்க இன்னும் வரலையே, ஃபோன் பண்ணால் எடுக்கலையே, ஒரே பயத்தினால வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து பிறக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் தாமதங்கள் ஆகும் பொழுது என் மகளுக்கு குழந்தை பிறக்காது போல, என்
பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகாது போல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. மாறாக என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல, என் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 எல்லாரும் அந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. என்னாகமம் 6:23 நம்ம வாசிக்க போகிறோம். எல்லா பெற்றோரும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. பாருங்க 23 நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவளை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனங்கள் பாருங்க. நீங்க இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர்களை நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள், அதாவது உங்க பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் புத்திரரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்க பேச வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? 24 வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம வாய்களை திறந்து அந்த வார்த்தைகளை பேசணும் என்று ஆண்டவர் அங்க சொல்லி கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டிய வார்த்தை என்ன? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஒரு விசையாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, வீண் வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் சில நேரத்தில் பெற்றோர் வாயிலிருந்து வந்துருச்சு. ஆனாலும் எங்களை மன்னிங்கப்பா, அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவரை வருவிச்சிராதீங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் அலைகிற, துர்குணத்தோடு அலைகிற, முரட்டாட்டமான அலைகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இருந்து பெரிய பிள்ளைகளை வரைக்கும் திருமணமாயிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபையா இருக்க கடவர். எங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாயிலிருந்து சாபமான ஒரு வார்த்தையோ எதிர்மறையான வார்த்தையோ வரக்கூடாதப்பா. எங்களை மன்னிங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிடலாமா? ஆண்டவரை, உண்மைதான் ஆண்டவரை, என் பிள்ளைகளை கோபப்படுத்தினது உண்மைதான், கோபமான வார்த்தைகளை பேசினது உண்மைதான். ஆனால் அது ஒன்றும் ஆண்டவரை அது பலிக்காதபடிக்கு தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக, உம்முடைய கிருபையை பொழிவீராக. ஆண்டவரை, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை தருவீராக, அவர்களிடத்துல பேச எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க விடாதபடிக்கு கிரியை செய்யும் பொழுது நான் சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது, உங்கள் பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. இரண்டாவது, உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, நம்முடைய வாயின் வார்த்தைகள். நான்காவது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. ஹல்லேலூயா. சமாதானமே இல்லாத சூழ்நிலைகள், பாரம் சூழ்நிலைகள்ல, அழுத்தமான சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய சமாதானம் பாருங்க, அது ஒருவராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கும், பிரச்சனைகள் கைமீறி போயிருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை தருவார். ஆனால் ஹல்லேலூயா, அது பேரின்பமா இருக்கும், நம்மளால கிரகிக்க கூடாததா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ சமாதானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது?
ஹalleluya. துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்கிற கர்த்தராகிய ஆண்டவர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, நம் குடும்பத்திற்காக ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளில், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை, இந்த காரியங்கள்லாம் நடைபெறலையே என்ற ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்க துதிக்க ஹalleluya, அவருடைய சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹalleluya. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமாதானம் வரும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஹalleluya. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார். சங்கீதம் 122ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 122:7 வசன அந்த சங்கீதத்தை வாசிக்கலாமா? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. ஹalleluya. நம்ம வசிக்கிற வீடு ஒரு அரண்மனையா இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய அலங்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த சுகமும் சமாதானமும் எங்க இருக்கிறதோ அதுவே ஒரு அரண்மனை. ஹalleluya. பாருங்க, சுகம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. சமாதானம் குறையும் பொழுது மன அழுத்தங்கள், பாரம், இருதயம் பாரமாகிறது போல, நெஞ்சு வலிக்கிறது போல. சில பேர் சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வரல, நெஞ்செல்லாம் பாரமா இருக்கு, டாக்டர்கிட்ட போனா ஒன்றுமே இல்லை, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல சுகமும் சமாதானமும் தங்கி இருக்கும். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வீட்டுல உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கணும். ஒருவேளை நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா இன்றைக்கு இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம வீட்டை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வசிக்கிற வீடு ஒரு சின்ன வீடா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஹalleluya. அந்த வீட்டில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கணும், உம்முடைய அபிஷேகம் அதுல தங்கி இருக்கணும். ஹalleluya. அந்த நிலை கால்கள்ல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நிலை கால்கள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம், இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். சத்துரு உட்புகர முடியாது. எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற அந்த சத்துரு உட்புக முடியாது. ஹalleluya. எங்கள் சுகத்தை கெடுக்கிற சத்துரு, எங்கள் ஆண்டவரை குடும்ப வாழ்க்கையில நுழைய நினைக்கிற சத்துரு, எங்கள் குடும்பத்துல நுழைய நினைக்கிற சத்துரு, ஆண்டவரே அவன் நுழைய முடியாத இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. நீங்க ஒப்பு கொடுங்க, எங்க வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கேட்ல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, எங்கள் நிலைக்கால்கள்ல இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு அறையில அப்பா, எங்கள் குடும்பம் வசிக்கிற அந்த அறையில ஆண்டவரே உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும், உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் அங்கு தாவரித்திருப்பதாக. ஹalleluya. ஹalleluya. தேவ பிரசன்னத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பிசாசின் ஆண்டவரே தந்திரங்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுவீராக, நீங்க ஆட்கொள்ளுவீராக. எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரை சொல்லுங்க, ஒவ்வொரு பிள்ளையை பேர் சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கணவரை, எங்க மனைவியை, தகப்பனை, மாமியாரை, மாமனாரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஆட்கொள்ளுவீராக. எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே. எங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் களஞ்சியமும் மாப்பிசைற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவர் எங்கள் கிச்சன், அதுல சமைக்கிற ஒவ்வொரு உணவும் அது ஆரோக்கியமானதா இருப்பதாக. ஹalleluya. ஹalleluya. எங்கள் வீட்டில் உம்முடைய சமாதானம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ள தங்கி இருப்பதாக. எங்கள் வீட்டை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள்ல எழுப்புதல், எங்கள் குடும்பங்கள்ல மாற்றங்கள் வரும் நாட்கள்ல உண்டாவதாக. எந்தெந்த பிள்ளை குறித்து கலக்கமா இருக்கிறதோ அந்த பிள்ளையை குறித்து மகிழத்தக்கதான நாட்கள் வருவதாக. அப்பா வருவதாக. அற்புதங்களை காண செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை ஆண்டவரை
ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை நாங்கள் ஆண்டவரை கிளைம் பண்ணி கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.